கொடுத்திருக்காரு. பிஜேபியை சார்ந்த மகளிரும் வாங்குகிறார்கள், அதிமுகவை சார்ந்த மகளிரும் வாங்குகிறார்கள், கம்யூனிஸ்டை சார்ந்த மகளிரும் வாங்குகிறார்கள், பிசிகாவை சார்ந்த மகளிரும் வாங்குகிறார்கள். எல்லா கட்சியை சார்ந்த மகளிருக்கும். அதுதான் அர்த்தமா? ஆமா, பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? திமுகவை சேர்ந்த மகளிருக்கு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த குடும்ப தலைவிகள். அது திமுக குடும்ப தலைவிகள், திமுக மகளிர் என்று இல்லை. இன்னும் 2000 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அனைத்து கட்சியை சொல்றதோட அர்த்தம் 5 வருஷம் கழிச்சு தான் புரியுது. உங்களுக்கு லேட்டா புரியுது. அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு விவரமா பதில்தான் பாத்தியா. நால்வரில் நம்பிக்கை தருவது யார் என்றால், நால்வரில் நம்பிக்கை தருபவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை உறக்க சொல்ல முடியும். கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. போ. கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். மரியாதைக்குரிய இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தெரியுமா? 0.07. நாம என்னப்பா செய்யறது? நம்ம நினைச்சா தெய்வம் நினைக்கிறேன், தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? அதை உயர்த்தி ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டே 0.07 இருந்த பொருளாதாரத்தை 7.89 விழுக்காட்டிற்கு உயர்த்தி காட்டிய ஒரு சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. திரு செந்தில் 4.5 லட்சம் கோடி கடன்ல இருந்து 9 லட்சம் கோடி கடன் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த ஆட்சி தானே. இப்ப பாருங்க, என்கிட்ட BMW வந்துருச்சு, என்கிட்ட மாட மாளிகை வந்துருச்சு, என்கிட்ட கூட கோபுரம் வந்துருச்சு. எப்படி தெரியுமா? நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளையங்கிலி மாலைன்னு இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டேன். அதனால நான் பொருளாதாரத்துல உயர்ந்துட்டேன். எப்படிப்பட்ட பொருளாதாரம் பாருங்க. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நாங்கள் பொருளாதார நிபுணர் குழு என்று ஒன்று வைப்போம். உலக அளவில் பொருளாதாரத்தில் தலை சிறந்த நபர்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு கடனற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருவோம். நாங்க பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? கலைஞர் 2011 விட்டுட்டு போகும்போது கடன் எவ்வளவு தெரியுமா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அதன் பிறகு 4 வருஷத்துல அம்மையார் வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறோம் தெரியுமா? சார் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. நீங்களும் கடன் வாங்குனீங்க. 10 வருஷத்துல தமிழ்நாட்டை என்ன ஆக்கி வச்சீங்க? என்ன ஆக்கி வச்சீங்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஒயின் ஷாப்ல பணம் கொடுக்கிற கூட்டம் அது. நம்ம ஆட்கள் எல்லாருமே தப்பான இடத்துக்கு பணம் கொடுக்க ரெடியா இருப்பான். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? 2 குத்தாட்டம், 4 பஞ்சு டயலாக், 4 ஹீரோயிசம் பேசுற படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட்டா 1000 ரூபாய் கொடுத்து பழகுன கூட்டம் அப்படியே உருவாக்கி வச்சிருக்கானுங்க அந்த சினிமா நடிகர். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது, அப்படி உருவான கூட்டம். இவன் விஜய நேர்ல பார்க்க எப்படி கூட்டம் வராம இருக்கும்? அவன் சினிமால பாக்குறதுக்கே, ரீல ஓட்டுறதுக்கே பார்க்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி வரான், தண்ணியை போட்டுட்டு காசு கொடுக்கறது வரான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அவன் பிள்ளைக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போலாமான்னு பார்த்தா அதுக்கு செலவாகுமே யோசிப்பானுங்க. ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்க. அந்த கூட்டம் தான் அது. அது விஜய பார்க்க வரும். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. நடிகர் சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் நடிகர் இல்லையா? ஜெயலலிதா நடிகர் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் இல்லையா? அவர் மகன் முதலமைதி நடிகர் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். அவங்க அப்பா முதல் கருணாநிதி நடிகர் இல்லையா? அவருடைய ஆசான் அண்ணா நடிகர் இல்லையா? என்ன பேசுறீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தாவேக்காரன் குடிக்கிறானா? டாஸ்மாக் கடையில தான் இருக்கானா? டாஸ்மாக் கடையை தாவேக்காரன் திறந்து வச்சானா? யார் திறந்தது? சந்தோஷமா அத மூடுன்னு சொல்லி இருந்தா உங்களுடைய நேர்மையை பாராட்டுவேன். நல்ல சாவு வருமா?
செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா? மத்திய அரசு என்ன செய்தது தமிழ்நாட்டுக்கு? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? பக்கத்துல ஆவடி இருக்கு. ஆவடி டேங்க் தொழிற்சாலை எப்ப வந்து தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தெரியாது சார். பிஜேபி இன்னைக்கு நீங்க தமிழர் மத்திய அரசு கேட்டீங்க. இந்தியாவிலே ஒரே ஒரு டேங்க் தொழிற்சாலை இங்கதான் வந்துச்சு. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறுதுகிட்ட முண்டங்களா. இந்தியாவிலே ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர்ல வந்துச்சு. எங்க ஊர்ல பிஹெச்எல் நெய்வேலி. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவேன்? வெறும் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, காமராஜர் ஆட்சியை விட்டு இறங்குகிற போது வரவு செலவு பட்ஜெட் வெறும் 180 கோடி ரூபாய். 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. அதுலதான் கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, பரம்பிக்குளம், ஆலியாறு, வைகை, மணிமுத்தாறு இத்தனை கட்டாங்கல்ல. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் என்ன தெரியுமா? 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரண்ட் பில் எவ்வளவு, இப்ப எவ்வளவு? 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க வீட்டு டாக்ஸ் எவ்வளவு, இன்றைக்கு எவ்வளவு? 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க போடுற சட்ட வேட்டிய லாண்டில போடுற போது பில் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே இட்லி விலை என்ன, இன்னைக்கு என்ன? நெல்லு விலை கூடியிருக்கா? உற்பத்தியாளர் அந்த பொருள் விலையே கூடல, வாங்குற பொருள் எல்லாம் கூடி இருக்குல்ல. இதை கட்டுப்படுத்துவதற்கு தான் அரசாங்கம் வேண்டும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். விஜய பார்த்து கேக்குறாங்க, அறிவு இருக்கா, அனுபவம் இருக்கா? அறிவும் அனுபவமும் எல்லாருக்கும் இருக்கு. எப்படியா? உனக்கு புதுசு, எனக்கு பழகி போயிடுச்சு. போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. திருடனுக்கு அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. திருடனை ஆதரிப்பீர்களா? ஏங்க என்னைய கலாணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை வாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்கறியா? கேட்காம இருந்தா கலாணி தானே. இவர்கள் இப்படித்தான் தெரிஞ்சு போச்சு. வெறும் 4.5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கு. இது யார் கட்ட போறது? அடத்து, கடை வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன்.